அந்த பக்கம் பார்த்தா கன்னடா, இந்த பக்கம் பார்த்தா தெலுங்கு, சென்ட்ரலில் பார்த்தா இங்கிலீஷு. நான் வந்து எந்த பக்கமே சேர மாட்டேங்கிறேன். நான் ஒரு தனியாக நினச்சிட்டு இருக்கிறேன், 4வது ஆளாக நினச்சிட்டு கிடக்கிறேன். யாருமே நான் பேசுகிறத வந்து காதில் வாங்க மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட சேனலில் வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது, ஒரு 12 நாள் ஆகுது. இந்த 12 நாளாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது தான் காற்றடிக்கும், மழை வரும், புயல் வரும், இந்த மாதிரி குருவி கத்தும். பக்கத்தில் எல்லோரும் வந்து ஒட்டுக்கா இந்த ஊர், இந்த ஒரு உலகமே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் சேரும். நடக்கிறது தான். ஒரு நிமிஷம். இந்த 12 நாள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றது தான், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ. நாளையிலேருந்து நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். கண்டென்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்பயும் போல் சொல்கிற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு, ஏன் வீடியோ போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சனிக்கிழமை நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து 12 நாளுக்கு முன்னாடி சனிக்கிழமை வீடியோ போட்டிருப்பேன். என்ன சொல்லிட்டு போனால், இந்த மாதிரி பெங்களூரில் வேலை கிடச்சிருக்கு. சடனாக வந்து ஒரு 3 நாள் கேப்பு. வெள்ளிக்கிழமை ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், திங்கக்கிழமை வந்து நான் அங்கே ஜாயின் பண்ணணும், கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் வித்தவுட் ஃபெயில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அவங்க ஜாயினிங் சொன்னும் போது நான் கரெக்டான டைமுக்கு போகாதனால வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்சு, அதுக்கப்புறம் அந்த வேலை இல்லாமல் போனது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவம் இருக்குது. வேலை அவங்க சொன்ன டைமுக்கு போகாதனால, சொன்ன டைமிங்க்கு இன்டர்வியூக்கு போகாதனால அப்படின்ட்டு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கரெக்டாக போகணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். திங்கக்கிழமெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி. வெள்ளிக்கிழமை மதியம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃபர் லெட்ரு. சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு அப்டேட் போட்டிருப்பேன். திங்கக்கிழமெல்லாம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அங்கே போய் எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு, அங்கே கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசிட்டு, எப்படி வந்து தங்குறது, எங்கே தங்குறது அப்படின்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஊர் தான், நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இங்கேயே தங்கி பாரு அப்படின்ட்டு, ஸ்டே பண்ணி பாரு அப்படின்ட்டு, பிஜி கூட இருக்குது, அது டெம்பரவரியாக தங்கிட்டு ரூம் செட் ரூம் தேடி போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம ரூம் இருக்குது, நம்ம ரூமில் தங்கிட்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், ரூம் பசங்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து தங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ அவர் சடனாக கிளம்பி அவரோட ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் போச்சு. கம்பெனிக்கும் போயிட்டேன். கம்பெனிக்கு போயிட்டு ஃபஸ்ட் நாள் வந்து திங்கக்கிழமை ரிப்போர்ட்டிங். ஸோ திங்கக்கிழமை போகும்போது ஒரு சில டாக்குமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். ஆஃபர் லெட்டரை வந்து ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஃப்ரண்ட் பேஜை மட்டும் எடுத்துகிட்டு பேக் பேஜ் விட்டுட்டு போயிருப்பேன். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியாது, நாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க நாளைக்கு திருப்பி ஜாயின் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு ஒரு நாள் அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ செவ்வாய்க்கிழமை போனால் செவ்வாய்க்கிழமை 24 வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 4 நாளாக கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜென்ரல் ஷிஃப்ட் போட்டாங்க. ஒரு 8:15 போயிட்டு 5 மணிக்கு வர மாதிரி. ஸோ அதான் ஜென்ரல் ஷிஃப்ட்டு. ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட் நம்மளாக போய்ட்டு இருந்தேன். ஒரு 4 நாளில் வந்து எனக்கு நிறைய கொஷின் வந்து படிச்சு வேலைக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு விஷயம் செய்கிறத வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்துச்சு. அதுதான் யோசித்தேன், ரூமில் வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ரூமில் வந்து கொஞ்சம் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வேறு ஏதோ ஒரு திங்கிங் வந்ததுனால வந்து வெளியில் ஏதாச்சும் பிஜி தேடலாம். பிஜினா வந்து பார்த்திங்கன்னா பேயிங் கெஸ்ட்டு, ஐ திங்க் பேயிங் கெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பிஜிக்கு போனோன்னா ஃபுட்டு கொடுத்துருவாங்க, 3 வேளை ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தங்குறதுக்கு ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க, ஒரு காட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரூம் கொடுப்பாங்க. ரூம்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரூம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆளுக்கு படுக்கிற மாதிரி தான் ஒரு இடம் இருக்கும். ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், ஏதோ துணி துவைச்சிக்கிறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ வைஃபை அப்படின்ட்டு ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. சரி, இது நல்லா இருக்கே. எனக்கு முக்கியமாக வந்து இந்த தங்கிறதுக்கு அந்த துணி வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு, இதுதான் யோசிச்சுட்டு சரி அங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது வீடியோ எடுத்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்ட்டு. எவ்வளோ பெருசுனா எவ்வளோ சின்னதாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து வெளியில் சென்னையில், இந்த மாதிரி பெங்களூரில், அப்புறம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி இந்த வெளியில் வந்து பிஜியில் எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா அதோட இடம் எவ்வளோ பெருசு அப்படின்னு உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் சிலருக்கு வந்து அதுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா துணி வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் சாப்பாடு போடுறது, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம். ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு போய் சாப்பாடு செய்யணும், அப்புறம் துணி வாஷ் பண்ணணும், அப்புறம் நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு சில பேர் வந்து பிஜிக்கே போயிடுவாங்க, அதே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ரூம் தனியாக எடுத்தோன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் ரூம் பெட்டராக இருக்கும். அட்வான்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாடகை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கம்ஃபர்டபுளாக சேர்ந்தோன்னா அதுக்கு ரூம் பெட்டராக இருக்கும். பட் இருந்தாலும் யாரும் இல்லாத சமயத்தில் வந்து ஒரு சோலோவாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஜியை தான் போய் ஆகணும், பிஜியை தான் தேடி ஆகணும்.
ஸோ ஒரு சிலர் வந்து ஆப்ஷனோடையும் போகிறாங்க, ஒரு சிலர் வந்து ஆப்ஷன் இல்லாமல் போகிறாங்க. நான் அப்படி தான் போய் பார்த்தேன். ஒரு 4 நாள் போயிட்டு சரி நம்ம ரூம் வந்த ஒரு நோக்கம் அந்த வீடியோ மட்டும் நான் மறக்காமல் தவறாமல் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் வெளியில் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ரூம் தான். ஒரு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து படுத்துக்கிற இடம் தான் அது. ஒரு பெட், ஒரு சிங்கிள் பெட் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் தான். அந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கிறது, இந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கிறது. ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு கட்டில் ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எழுந்து 2 பேரும் ஒரே சமயத்தில் 2 பேர் நிற்க முடியாது. ஒரு ரூமில் வந்து 2 பேர், நான் சொன்னது வந்து 2 ஷேர். ஒரு ரூமில் வந்து 2 பேர். ஸோ 2 பேரும் வந்து எழுந்துச்சோன்னா ஸ்பேஸ் இருக்காது. ஒருத்தர் வந்து பெட் மேலே இருக்கணும், ஒருத்தர் வந்து கீழே எழுந்து நிற்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இருந்துச்சு. பார்த்ததோடனே மனசு விட்டுட்டேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாத்ரூம் இருந்துச்சு, பாத்ரூம் சிங்கிள் இருந்துச்சு. அதுவும் இடம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற அளவு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து ரொம்ப 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 சின்னசு இடம் வந்து பார்த்திங்கன்னா கச்சன்னு ஃபுல்லாக சிட்டி சைட்லலாம் சவுண்ட் வந்துட்டு நிறையா பேர் எல்லாம் அங்கேயும் சுற்றிட்டு அதை பார்த்த உடனே நிற்கிற ஒரு இதுவும் போயிடுச்சு, நம்பிக்கையும் போச்சு. இங்கெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு சரி நான் ரூமே இங்கே இருக்கிறதே பெட்டர் அப்படின்ட்டு நான் இதே சூஸ் பண்ணிட்டேன். ரூம்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து இங்கே பிஜிக்கு போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ 30 கிலோமீட்டர் எல்லாருக்கும் தெரியும் பெங்களூர்னாலே எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. ஸோ பெங்களூர்னாலே எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு கம்பெனிலேருந்து பெங்களூர் பிஜிக்கு போகணுன்னா ஒரு டிராஃபிக் இல்லாமல் போனால் ஒரு 35 நிமிஷம் ஆகும். டிராஃபிக்கில் மாட்டோன்னா ஒரு 1 ஹவர் ஆகிடும். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ட்ராவல் டைமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகிரும். போகிறது 1.5 மணி நேரம், வரது 1.5 மணி நேரம், கூட 3 மணி நேரம் இதிலே வேஸ்ட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் வேணாம் செட்டே ஆகாது அப்படின்றதுனால வந்து நான் ரூம்லேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஒரு வாரத்தில் டிசைட் பண்ணிட்டேன் நம்ம ரூமே இருந்துக்கலாம், ரூமே நமக்கு போதும் அப்படின்ட்டு. என்ன ரூமே போதும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். சரி ஏன் ஒரு வாரத்தில் டிசைட் பண்ணிட்டேன் நான் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து அறிவு இருந்தான். ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதும் அறிவு இருந்தால். நாம் இப்போது வந்து தனியாக இருக்கிறதுனால வந்து முன்னாடி ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால வந்து மொபைல் ஹோல்ட்ரு, இந்த ட்ரைபேடுன்னு சொல்கிறாங்க, இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நான் அதை பண்ணுறத வந்து ரொம்ப ரொம்ப இறங்கி காசெல்லாம் கொடுத்து செலவு பண்ணி இதெல்லாம் இந்த ஒரு பேஷனை போடணும் அப்படின்லாம் ஒரு சின்ன ஒரு துளி கூட என்ன இல்லை. இருக்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கணும், முடியாத பட்சத்தில் இதை காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அதுதான் வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம தேவையில்லாத காசு செலவு பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம காசு வந்ததே இல்லை. ஸோ நம்ம எக்கச்சக்கமாக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு காசே வராதுன்ற இன்னும் நம்ம சம்பாதிக்கவே இல்லை, எதுக்காக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் அப்படின்ட்டு நான் ஒரு டைம் கூட யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்து 1 ரூபா கூட செலவு பண்ணாத நான் இது வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். சரி ஒரு 350 ரூபா இது முடியாத பட்சம். ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால சுச்சுவேஷனால் வந்து இந்த ட்ரைபேட் வாங்கினேன். 350 ரூபா 379 ரூபாயோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒர்க்கு வேலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கங்கிற லொக்கேஷன் எப்படி இருக்கிற பிளேஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். வேலை எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கம்பெனியில் செஞ்சோம்ல, ஸோ சேலரி பேஸ்லையும் சரி, பொசிஷன் பேஸ்லையும் சரி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலேனா கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். அது அப்படி சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப 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 மட்டமாக இருக்குது. தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஏதோ ஒரு ஆவரேஜ் இல்லை, பிலோ ஆவரேஜ் ஆள் நான். வாசு தேர் அதுக்கப்புறம் இந்த ஹண்டு அப்படி இப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை ஆரம்பித்தாலே இவன் அந்த மாதிரி கேட்டகரி தான் அப்படின்ட்டு ஒதுக்கிறானுங்க. நம்ம பேசுகிறத காதிலே வாங்க மாட்றானுங்க. தமிழ்லேயும் பேசி சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எடுப்படலை. நம்ம வாயை திறந்தாலே ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிறானுங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒர்க்காக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். இதுக்கப்புறம்லாம் வீட்டுக்கு போகிற மைண்ட் செட்லாம் இல்லை. அப்படி போனால்
இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் போய் ஆகணும். அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். ட்ராவல் இங்கேருந்து ட்ராவல்னால் ஒரு 10 நிமிஷத்தில், ரூம்லேருந்து கம்பெனிக்கு வந்து 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பக்கமாக தான் பார்த்துருக்கேன். இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அந்த பக்கம் பார்த்தா கன்னடா, இந்த பக்கம் பார்த்தா தெலுங்கு, சென்ட்ரலில் பார்த்தா இங்கிலீஷு. நான் வந்து எந்த பக்கமே சேர மாட்டேங்கிறேன். நான் ஒரு தனியாக நினச்சிட்டு இருக்கிறேன், 4வது ஆளாக நினச்சிட்டு கிடக்கிறேன். யாருமே நான் பேசுகிறத வந்து காதில் வாங்க மாட்டுறாங்க. கன்னடா வந்து மேக்ஸிமம் வந்து பெங்களூர்ன்றதுனால வந்து கன்னடாவும் மிங்கில் வைக்கிறாங்க. தெலுங்கு வந்து கன்னடா பேசுகிறவங்க மேக்ஸிமம் வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜாக காலேஜ் படித்து வந்தவங்களே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு மிடில் ஒரு மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஒரு சர்வே ஆகிற மாதிரி நல்லா அழகாக பேசுகிறாங்க. ஆனால் வந்து நான் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறேன். தமிழை வச்சுட்டே நான் வந்து கொஞ்சம் இப்படி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கிடக்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் வளர்த்துக்கணும். சரி, இம்ப்ரூவ் ஆகிக்கலான்ற ஒரு மோட்டிவேஷன் இன்னைக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வளர்த்துட்டு சரி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்குள்ளேயே நான் ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் வந்து நல்லா இதுக்கு முன்னாடி சொன்ன பிஜி பார்த்த இடத்த விட இது வந்து ஒரு 50-100 மடங்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் நாங்கள் சொல்லலாம். நல்லா இருக்குது. பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தனியாக இருக்குது அங்கங்கே வீடு. இது சொல்லி இப்படி சுற்றி காட்டுறேன்னு ஆசை தான், பட் இருந்தாலும் காட்டுறேன். பக்கம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமிட்டி யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அமிட்டி யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல், இந்த ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன், என்னது ஹாரிபாட்டர்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை, அந்த மாதிரி ஒரு கலரிங்லாம் ஸ்கூல் ஒன்று கட்டியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஒன்று அமிட்டி யூனிவர்சிட்டி. அப்புறம் இதுதான் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வில்லேஜின்ற ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்குது. ஒரு பெட்டரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். பட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க பெங்களூர். கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் வந்து ஒன்று இப்படி போகும், இப்படி போகும். இந்த பக்கம் 2 வந்து எப்படி போகும். இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருது லேண்டிங். இந்த பக்கம் இப்படி கிளம்புறது வந்து அது இப்போ இங்கிலீஷில் சொல்ல தெரியல. ஸோ இதுதான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்படி இந்த பக்கம் போகிறது சொல்ல தெரியல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங்கில் வரும். ஸோ ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே போயிட்டே இருக்கும். நான் சொன்னல இருங்க, இந்த தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், அங்கே ஒயிட் கலர் தெரியுதா? தெரியும், வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. ஒயிட் கலரில் போகுது பாருங்கள், பக்கமே தான். சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் கூட ரொம்ப கேப்புன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி போகும், இல்லைனா இப்படி போயிட்டே இருக்கும். அந்த செகண்டில் அந்த கேப் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போகும். அந்த மாதிரி ரொம்ப கிட்ட வந்து ஏர்போர்ட் இருக்குது. சொல்லணும்னு நினச்சதை வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பெங்களூருக்கு வந்தால் ஒரு சில விஷயம் எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்றத சொல்லணும், இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அப்புறம் நாளையிலேருந்து நம்ம நார்மலாக வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க.